Hello everyone, welcome back to the channel. So in this video வந்து Royal Enfield 350 Classic BS4 edition ஓட general service எப்படி பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோல பாப்போம். நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கஸ்டமர் வந்து 2 கம்பெனி சொல்லியிருக்காங்க இந்த பைக்கில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் வந்து பைக்கை ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் வந்து ப்ராப்பராக வரல. ஸோ 2 கம்ப்ளைண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு ஏர் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபில்டர், ஸோ இதெல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பைக்லேருந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பேட்டரிலேருந்து வர அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மல்டிமீட்டர் வச்சு. பேட்டரி செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரில் டிசி வச்சுக்கலாம் 20ல். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பவர் வந்து 11.4 அல்லது 3 தான் இருக்குது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 11.50 ஆச்சு இருக்கணும் பைக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேட்டரி வந்து இன்னொரு பைக்கில் வச்சு தான் சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ பேட்டரி வந்து ஒரு பைக்கில் வச்சு சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுருங்க. பார்க்கலாம் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, போய் பாருங்கள். ஸோ என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போல்ட்டு ட்ரைன் பண்ணுறதுக்கு ஆயில் போல்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜராக ஃபஸ்ட்டு பெருசு கழட்டிடுவோம். அப்புறம் இது சின்னதை கழட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபில்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் கழட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ரைன் போல்ட்டு. இப்போ வந்து இந்த போல்ட்டை கழட்டிடலாம், செகண்ட் போல்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரைன் கேப் வந்து கழட்டிடலாம். தேர்டாக சின்ன போல்ட் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சென்டரில் வர ஆயில் ட்ரைன் கேப் இது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று வரும். ஸோ ஃபில்டர் எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு டஸ்ட் ஆன்ஸ்லாம் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஸோ இப்படி சென்டராக வரும் இது, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. 3 ட்ரைன் போல்ட்டு இப்போ வந்து மாட்டிடலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற ட்ரைன் போல்ட்டில் வந்து அந்த ஃபில்டர் வரும். ஸோ அந்த ஃபில்டர் வச்சு அப்படி மாட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ட்ரைன் போல்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் செக் பண்ணுற இடம் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம். ஸோ நீங்கள் இந்த இன்ஜினோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஊற்றணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக இருக்க மாதிரி காமிக்கும். இந்த மேக்ஸிமம் லெவலில் தாண்டி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ கரெக்டாக இந்த லெவலில் இருக்கணும் இன்ஜின் ஆயில். இதுதான் வந்து மேக்ஸிமம் லெவல். ஸோ இப்போ இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணுற கேப்பு இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் ஆயில் தான் இது. இது வந்து செமி சிந்தட்டிக்கு 1550 இது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899 வந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்ரு. ஸோ இன்ஜினியர் லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேக்ஸிமம் லெவல் கிட்ட வந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் இந்த இன்ஜினியரோட கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் ஊற்றிட்டு பைக் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக லெவலுக்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 2 ஓரிங் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் ஓரிங்க. நீங்கள் புதுசாக ஆயில் ஃபில்டர் மாற்றும் போது அந்த பேக்லேயே பார்த்தீங்கன்னா 2 புது ஓரிங் கொடுத்துருவாங்க, அதை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓரிங் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் ஓரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ரப்பர் ஓரிங் போடணும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயில் ஃபில்டர் வந்து போட்டலாம். ஸோ அந்த ஆயில் ஃபில்டரை போட்ட அப்புறம் இன்னொரு ரப்பர் ஓரிங் வரும். ஸோ அந்த ரப்பர் ஓரிங் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கப் இருக்குல்ல, ஸோ அந்த கப்பில் வச்சு அப்படியே போட்டுடலாம். ஸோ ஏர் ஃபில்டர் வந்து டஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ போட போகிறது வந்து புது ஏர் ஃபில்டர் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணணும். பாக்ஸை முடியலாம். ஸோ பைக்கோட செயின் டென்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செயின் அட்ஜஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப வந்து செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் லூப் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ பைக்கில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 3 வேலை முடிச்சாச்சு. ஸோ இன்ஜின் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ அது வந்து பைக்கில் சார்ஜ் போட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்ல வந்து ப்ராப்பராக பெட்ரோல் வரல. ஸோ அது என்ன செக் பண்ணுவோம் போயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் அப்படியே நின்றுச்சு. இப்போ இந்த பைப்பை கழட்டுறேன் பாருங்கள். அந்த பைப்பை கழட்டுனது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் திருப்பி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த பைப்பில் தான் எங்கேயோ பிளாக் இருக்குது, அது எங்கேன்னு சொல்லி செக் பண்ணுவோம். இந்த பைக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா BS4. ஸோ இந்த BS4 மாடலில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கேனிஸ்டர் வச்சுருப்பாங்க பெட்ரோலுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 1 வே வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வால்வ் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அப்பப்போ வந்து டேங்கை நீங்கள் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த பெட்ரோல் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த வால்வ் வந்து அப்படியே பிளாக் பண்ணிடும். ஸோ அந்த டைம் வந்து ஏர் உள்ளே போகாது பெட்ரோல் டேங்க். ஸோ இப்போ வந்து இந்த வால்வ் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் வந்து ப்ராப்பராக வருது. ஸோ எந்த பிளாக்கும் இல்லை, பெட்ரோல் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கழட்டின சைட் சீலில் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ சைட் சீல்லேருந்து கழட்டின சிடி காயில் ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சீலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போல்ட் வரும். மேலே 2 வரும், கீழே 1 வரும். ஸோ கீழே இருக்க போல்ட் இப்போ போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு மாட்டியாச்சு. இப்போ வந்து பைக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா வந்து சீட்டை மாட்டிட்டு
சைடு கப்பெல்லாம் கரெக்டாக மாட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், சர்வீஸ் முடிச்சு. That's all guys. ஸோ இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்ட் 350 கிளாசிக்கை பேசிக்காக ஜெனரல் சர்வீஸ் பண்ணுற ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேங்கை வந்து ஃபில் பண்ணுறப்ப டேங்க் ஃபுல்லாக வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த பெட்ரோல் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு கேனிஸ்டர் போய் பிளாக் பண்ணிடும். சப்போஸ் அந்த கேனிஸ்டர் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் வந்து ப்ராப்பராக டேங்க் வந்து வெளியே வராது. ஸோ இதனால் என்ன ஆகுனா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது, இல்லைன்னா வந்து பைக் கொஞ்சம் தூரம் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஏர் வென்டிலேஷன் வந்து இந்த பிளாக் இருந்துச்சுன்னு ஆகும். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தட் பை.